அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் போல் இன்றைய தினமும் என் மாடித்தோட்ட செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதிலிருந்தே ஆரம்பம் செய்தேன். இன்றைக்கு மண்ணில் இருக்கும் காய்கறி மற்றும் பூச்செடிகளுக்கு நீர் மட்டுமே ஊற்றப் போகிறேன். நேற்றைய தினம் மீன் அமிலம் வேர்வழி கொடுக்கப்பட்டதால் இன்றைய தினம் வெறும் நீர் மட்டுமே கொடுக்கிறேன். இன்றைய தினம் சென்டரில் வளரும் ரோஸ் செடிகளுக்கு ஹியூமிக் அமில உரம் கொடுக்கப் போகிறேன். ஹியூமிக் அமில உரம் என்பது இயற்கையான கரிம மூலக்கூறுகளாகும். இவை மண்ணின் பண்புகள், தாவர வளர்ச்சி மற்றும் வேளாண் அளவுருக்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹியூமிக் அமிலம் கிடைக்கும் ஆதாரங்களில் சில நிலக்கரி, லிக்னைட், மண் மற்றும் கரிமப் பொருட்கள் ஆகும். ஹியூமிக் அமிலம் மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள், மண்ணின் அமைப்பு, கட்டமைப்பு, நீர் வைத்திருக்கும் திறன், ஊட்டச்சத்து பரிமாற்றத்திறன், pH, மண் கார்பன், நொதிகள், மண்ணில் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கும் தன்மை உள்ளிட்டவற்றை தாவர வளர்ச்சிக்கு சாதகமாக மாற்றும். ஹியூமிக் அமிலம் நுண்ணூட்டச்சத்துக்களை உருமாற்றம் செய்து மண்ணில் அவற்றின் கிடைக்கும் தன்மையை அதிகரிக்கிறது. சிறந்த மண் ஆரோக்கியமான வலுவான வேர்களுக்கு வழிவகுக்கும். இது வலுவான, அழகான ரோஜாக்களை விளைவிக்கும். நான் பயன்படுத்தும் பொட்டாசியம் ஹியூமேட் என்பது 98% இயற்கை உயர்தர லியோனார்டைட்டிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவை உயர்தர தாவர ஊக்கியாகவும் அதிக செறிவுள்ள ஹியூமிக் அமிலம் கொண்ட மண் திறனை மாற்றுவதாகவும் உள்ளன. அவை சேமிப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் எளிதானவை, மேலும் சிறந்த கரைதிறன் கொண்டவை. பொட்டாசியம் ஹுமேட் மண்ணில் பொட்டாசியத்தை சேர்க்கிறது மற்றும் தாவரங்கள் பொட்டாசியத்தை பயன்படுத்த உதவுகிறது. பொட்டாசியம் ஹுமேட் அதன் இலைகள் மற்றும் வேர்கள் மூலம் தாவரத்தின் ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது, வேர் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. பொட்டாசியம் குறைபாட்டின் முதல் அறிகுறி இலை விளிம்புகளில் இருந்தது போல இருக்கும். இலைகள் மங்கலான குளோரோசிஸ், மஞ்சள் மற்றும் இலை விளிம்புகளில் பழுப்பு நிறமாக இருக்கும். லிட்டருக்கு 1 கிராம் என்ற கணக்கில் தேவையான அளவு நீரில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கிறேன். மாதம் 2 முறை கொடுக்கலாம். மற்றபடி இன்று மண்ணில் இருக்கும் செடிகளுக்கு வெறும் நீர் மட்டுமே கொடுத்தேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.